ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் அட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோதுமை அல்வா தான். கோதுமை அல்வா பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம பால் எடுத்து பண்ணணும். அது ரொம்ப வேலை, ரொம்ப டைம் எடுத்துக்கும். நம்ம இப்போ ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ரெசிபி நான் போட்டிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நம்ம அடுத்தடுத்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு கப்பு நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். 5 கப்பு தண்ணி விட்டுக்கணும். 1க்கு 5 அதுதான் நம்ம கணக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மாவு போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த 4 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் இருக்கும், அது தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, அதை அதோட விட்டு நம்ம கடாயில் கிளறிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இல்லை 1.25 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இனிப்பு நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா 1.5 கப்பு போட்டுக்கலாம். ஆனால் ஸ்வீட் நார்மலாக இருக்கிறதுக்கு 1.25 தான் நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது மட்டும் போட்டு நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். நடுவில் ஒரு 1/4 கப்பு இதில் நெய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் விட்டு கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கிளறி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டித்தன்மை வரணும். கெட்டித்தன்மை வந்துட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டோம் இல்லையா, இருக்கிற மொத்த நெய் விட்டுட்டு நல்லா இந்த அல்வா பதத்துக்கு வந்துடணும். நான் எப்போயுமே எந்த ஸ்வீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சாமிக்கு வைப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. இது கோதுமை அல்வா ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம், சிம்பிளாக செஞ்சலாம். என்ன ஒன்று நம்மளுக்கு கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், அதுதான் இப்போ பிரச்சனை. மற்றபடி ஈஸியாக செய்கிற ஸ்வீட் இது. ரொம்ப டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. இது அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.